மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் குழப்பம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது எப்படி இப்படி என்ன ஆகுது ஒன்றும் புரியலையே, நான் பாட்டுக்கு ஒன்று நினச்சிட்டு இருக்கேன், அது ஒன்று நடந்துட்டு இருக்கு, வாட் இஸ் திஸ் அப்படின்னு பல நேரங்களில் ஒரு குழப்பம் இருக்கும். எப்பவுமே டிசிஷன் மேக்கிங்கில் குழப்பம் இருந்தால் ஒன்று ஸ்டே வரும், அந்த இடத்துல மாறப்படாது, அப்படியே நின்றுடணும். இல்லைனா ப்ரொசீட் பண்ணுறதுனா 100% மனசில் கன்ஃபார்மாக இருக்கணும், அப்போ தான் ப்ரொசீட் பண்ணணும். அதர்வைஸ் யூ ஷுட் நாட் ப்ரொசீட் இட், அப்படியே ஸ்டே வாங்கி விடணும், அதுதான் பெஸ்ட்டு. ரொம்ப மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்ததுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதர்வைஸ் அந்த விஷயத்தில் நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால் இன்றைய தினத்தில் குழப்பம் இருந்ததா கொஞ்சம் நின்று நிதானமாக செயல்பட்டேன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யாருக்கு? மேஷராசிக்கு. சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். யதார்த்தமாக யோசித்து செயல்பட்டேன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக வரும். இன்றைய தினத்தில் பதவி, பேர், புகழ், அந்தஸ்து போகிற இடத்துல வாங்க 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 வாங்கன்னு மதிப்பு கொடுப்பா, மரியாதை கொடுப்பா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது நமக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாள், என்ன அப்படி நம்மளை ஒரு வேளை நம்மளை யாருன்னு தெரியாதோ இல்லை தெரிஞ்சு கொடுத்தோ அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பா. ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உற்றார் உறவினர் தெரிஞ்ச மக்கள்லாம் உங்களுக்கு நல்லா பாராட்டக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறோம், இதனால் வீக்னஸ் ஆகிடுவோமோ? எஸ், வீக்னஸ் இல்லை, நம்ம மனசில் இருக்கிற பாரம் குறையிறது அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் வெளியில் சொல்லிவிட்டேல் அது வீக்னஸ். ஏன்னா நாளைக்கு நன்னா பேசும்போது அன்றைக்கி எப்படி பேசின பற்றில இப்போ அப்படின்னு சொல்லுவாள். எப்பவுமே ஒன் சைடு நம்ம பேசுவோம், பட் அதர் சைடு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம சைட்லேருந்து நம்மளுடைய பெர்செப்ஷன்லேருந்து அது பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த இடத்துல அது மைனஸ் ஆகிறது. அதனால் எப்போவுமே யார்ட்டையும் பேசும்பொழுது யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருந்தெல்லாம் நல்ல பலன்கள் கூடி வரும். மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார்.